السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد مصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا عليكم أنفسكم لا يضركم من ضل إذا اهتديتم إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم تعملون. قال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل ما بعد الموت، والعاجز من اتبع نفسه هواها وتمنى إلى الله. கண்ணியத்திற்குரிய அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் மேல் சொன்ன வசனத்திலே, குர்ஆனுடைய வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும், ஈமான் கொண்டவர்களே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா இஹ்ததைத்தும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டியதற்கு பின்னால் அவனை வழி தவற யாராலும் செய்ய முடியாது நல்லா சொல்லி காமிக்கின்றான். இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி, ஈமான் கொண்டவர்களே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒற்றை வார்த்தைக்கு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்ல வருகின்ற பொழுது சொல்லுவார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அல்லாஹ் எதனை ஹலால் என்று சொல்லியிருக்கின்றானோ, அல்லாஹ் எதனை ஹராம் என்று சொல்லியிருக்கின்றானோ, ஹலாலான விஷயங்கள் எது, ஹராமான விஷயங்கள் எது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை தெளிவுபடுத்தியிருக்கின்றானோ அதனை ஒரு மனிதன் முழுமையான முறையிலே பின்பற்றி நடக்கின்ற பொழுது, எடுத்து செயல்படுகின்ற பொழுது, அந்த வார்த்தைக்கு, அல்லாஹ்வினுடைய சொற்களுக்கு ஒரு மனிதன் கட்டுப்பட்டு முழுமையான முறையிலே கட்டுப்பட்டு நடந்தான் என்று சொன்னால், வழி தவறியவர்கள் எவரும் இவரை நினைத்துவிட முடியாது, வழி தவற செய்துவிட முடியாது என்பதாக விளக்கம் சொல்லித் தருகின்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். எதனை பாதுகாப்பது, எதனை பாதுகாப்பது? ரப்புல் ஆலமீன் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தினுடைய மற்றொரு பகுதியை சொல்லி காமிக்கின்றான், ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நேர்வழி கிடைத்ததற்கு பின்னால், உங்களை நேரான வழியில் நான் செலுத்தியதற்கு பின்னால் வழி தவறிகள் எவரும் உங்களை என்ன செய்ய முடியாது, வழிகட்டிவிட முடியாது. இருந்த போதிலும் கூட உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள நல்லா சொல்லி காமிக்கின்றான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஈமான் இருக்கின்றது, அந்த ஈமானை முழுமையான முறையிலே பாதுகாப்பது நம்முடைய கடமை. இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒரு உயர்ந்த மார்க்கத்திலே, உன்னதமான மார்க்கத்திலே, அவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை செய்திருக்கின்றான், உருவாக்கி இருக்கின்றான். இதனை முழுமையான முறையிலே கியாமத் நாள் வரையிலும் பாதுகாப்பது நம்முடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். மனிதா, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஈமானை பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு என்பதாக
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சூசகமாக சுட்டிக்காட்டுகின்றான். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தவர்கள் ஈமானை பாதுகாக்கின்ற விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் சற்று நேரம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் வேதனை மட்டுமே மிஞ்சும். ஏனென்று சொன்னால் ஈமானை பாதுகாக்கின்ற விஷயத்தில் நாம் அசத்தியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஈமானை பாதுகாக்கின்ற விஷயத்திலே அந்த ஈமானை பாதுகாக்கக்கூடிய உன்னதப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அசட்டையாக பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டும்தான் நாம் காண முடியும். ஏனென்று சொன்னால் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், மனிதனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல்கள், இது அத்தனையுமே இன்றைக்கு சமுதாயத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய ஈமானை தின்னக்கூடிய ஒரு காட்சியாகத்தான், தின்னக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த இடத்திற்கு சென்றாலும் ஈமானை பறிக்கக்கூடிய விஷயங்கள், எந்த இடத்திற்கு சென்றாலும் ஈமானை பறிக்கக்கூடிய காட்சிகள், எந்த இடத்தில் சென்றாலும் கேட்டாலும் ஈமானை பறிக்கக்கூடிய பேச்சுகள் இன்றைய காலகட்டத்திலே சர்வ சாதாரணமாக மலிந்து கிடைக்கின்ற ஒரு சூழலை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு முன் சென்ற உத்தம சத்திய சஹாபா பெருமக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள். ஈமானை பாதுகாக்கின்ற விஷயத்தில் நாம் ஈமானில் உறுதியாக இருக்கின்றோமா, ஈமானிலே நாம் திடத்தனமாக உறுதியாக இருக்கின்றோமா என்பதை பரிசோதித்த எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நிறைந்து கிடைக்கின்றன. ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள், இவர்கள் தங்களுடைய இல்லத்தை விட்டு வெளியே வருகின்றார்கள். வெளியே வருகின்ற பொழுது தன்னை தானே முனாஃபிக், ஹன்ஸலா முனாஃபிக். முனாஃபிக் அர்த்தம் தெரியுமில்ல? முனாஃபிக் என்று சொன்னால் இரண்டு விதமான கருத்து உடையவர்கள். அதாவது முஸ்லிம்களிடத்தில் வந்தால் முஸ்லிம்கள் போலவும், இஸ்லாமியர்கள் அல்லாஹ்விடத்தில் போனால் அவர்களை போன்றவும் நடிக்கக்கூடியவர்களுக்கு பெயர் தான் முனாஃபிக் என்று வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். ஆக ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தங்களுடைய இல்லத்தை விட்டு வெளியே வருகின்றார்கள். வெளியே வருகின்ற பொழுது வீதியிலே தன்னைத்தானே சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள், ஹன்ஸலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹன்ஸலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹன்ஸலா முனாஃபிக் என்பதாக சொல்லிக் கொண்டே வீதியிலே வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை எதிரே வந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கின்றார்கள். சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா பார்க்கின்றார்கள், ஹன்ஸலா தன்னைத்தானே முனாஃபிக், ஹன்ஸலா முனாஃபிக், ஹன்ஸலா முனாஃபிக் என்று தன்னைத்தானே சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்த்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், ஹன்ஸலாவே நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்? நீர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்? அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்ட ஒரு ஈமான்தாரி உங்களை நீங்களே முனாஃபிக் முனாஃபிக் என சொல்லி காமிக்கிறீர்களே, என்ன விவரம், எதற்காக சொல்லுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது சொல்லுவார்கள் ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், தொடர் அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹோடு நாம் அமர்ந்திருக்கின்ற சூழலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்போதனை நமக்கு செவிக்கு எட்டுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னதாக நற்போதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைக்கிறார்கள், அல்லாஹ்வை பற்றி எடுத்துரைக்கிறார்கள், சொர்க்கத்தை பற்றி எடுத்துரைக்கிறார்கள், நரகத்தை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் இருந்து அவர்களுடைய சொற்பொழிவை கேட்கின்ற பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றி சொல்லி காமிக்கின்ற பொழுது சொர்க்கத்தை நேரடியாக பார்ப்பதை கொண்டு ஒரு பிரமை ஏற்படுகின்றது. சொர்க்கத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரத்தை சொல்லி காமிக்கின்ற பொழுது
சொர்க்கத்தை பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. அதே போன்று நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கின்ற பொழுது நரகத்தை கண்கூடாக பார்ப்பதை போன்று ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தை விட்டு நாம் கழித்து அகன்று வெளியாகி வீட்டின் பக்கம் தன்னுடைய இல்லத்தின் பக்கம் செல்கின்றோமோ அப்பொழுது நமக்கு மனைவி மக்களுடைய சிந்தனை ஏற்படுகின்றது. நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்து பத்துகள் செல்வத்தின் பக்கம் தன்னுடைய சிந்தனை செல்கின்றது. சுருங்க சொன்னோம் என்று சொன்னால் துனியாவை பற்றி உங்கள் ஞாபகம் வருகின்றது. பெருமானாருடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி விவரிக்கின்ற பொழுது சொர்க்கத்தை கண்கூடாக பார்ப்பதை போன்ற உணர்வு ஏற்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கின்ற பொழுது நரகத்தை கண்கூடாக பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. இந்த உணர்வுகள் எல்லாம் தங்களுடைய இல்லத்திற்கு சென்றதற்கு பின்னால், என்னுடைய இல்லத்திற்கு சென்றதற்கு பின்னால் அந்த உணர்வுகள் கழிந்து துனியாவுடைய ஞாபகம் வருகின்றது. அங்கும் ஒன்று இங்கும் ஒன்று. இது யாருடைய குணம்? முனாஃபிக்குடைய குணம் அல்லவா என்பதாக சொல்லி காமித்த ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதன் காரணத்தினால்தான் ஹன்ஸலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹன்ஸலா ஒரு முனாஃபிக் என்று என்னை தானே சொல்லிக் கொண்டே வந்து சொல்லி காமித்தார்கள். ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹன்ஸலாவே, இந்த சூழல், இந்த உணர்வு உனக்கு மட்டுமல்ல எனக்கும் ஏற்படுகின்ற சொல்லி காமித்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹன்ஸலாவே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி நமக்கு மத்தியிலே விவரிக்கின்ற பொழுது சொர்க்கத்தை காணுவதை போன்று உணர்வு ஏற்படுகின்றது. நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கின்ற பொழுது நரகத்தை கண்கூடாக பார்ப்பதை போன்று ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. இந்த உணர்வு உனக்கு மட்டுமல்ல எனக்கும் ஏற்படுகின்றது. வாரும் நாம் இருவரும் சேர்ந்து நபியிடத்தை சொல்லி இதற்கு ஒரு முடிவை கேட்போம் என்பதாக இருவரும் பேசி வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள். இந்த இரு சஹாபா பெருமக்களும் நபியிடத்தில் வந்து அமர்ந்ததற்கு பின்னால் சொல்வார்கள், ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது உங்களுடைய அருள் முகத்தை, பரக்கத்தான முகத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய சொற்பொழிவை நாங்கள் எங்களுடைய காதுகளால் கேட்கின்ற பொழுது நீங்கள் சொர்க்கத்தை பற்றி விவரிக்கின்ற பொழுது சொர்க்கத்தை பார்ப்பதை போன்று ஒரு உணர்வு ஏற்படுகின்ற யா ரசூலல்லாஹ், நீங்கள் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கின்ற பொழுது நரகத்தை கண்கூடாக பார்ப்பதை போன்று ஒரு உணர்வு ஏற்படுகின்ற யா ரசூலல்லாஹ், இந்த உணர்வு உங்களுடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற பொழுது மட்டுமே வருகின்றது. உங்களை விட்டு நாங்கள் பிரிந்து சென்று விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய சிந்தனை மாறி போய் துன்யாவுடைய சிந்தனை வந்து விட யா ரசூலல்லாஹ், இது முனாஃபிக்தனம் யா ரசூலல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அவர்களே, ஹன்ஸலாவே, முனாஃபிக் என்பது வேறு, இந்த உணர்வு ஏற்படுவது என்பது வேறு. இந்த உணர்வு எல்லா மனிதனுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. இந்த உணர்வு எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. இந்த உணர்வுக்கும் முனாஃபிக் தன்மைக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்பதை விவரித்து காட்டினார்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு பின்னால் ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிம்மதி அடைந்தவர்களாக தன்னுடைய இல்லம் பக்கம் வந்தார்கள் என்பதாக நாம் வரலாற்றை பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள நல்லா சொல்லி காமிக்கின்றான். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டு சொல்லி காண்பிக்கிறார்கள். ஈமானை பாதுகாக்கின்ற விஷயத்தில் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்ற விஷயத்தில் இந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்களுக்கு ஈடு எவரும் உண்டா? சத்தியமாக கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருள் முகத்தை பார்த்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் அமைதியான முறையில் செவிதாளத்து கேட்கக்கூடிய அந்த உத்தமர்கள், அந்த சத்திய சஹாபா பெருமக்கள்
தங்களுடைய ஈமான் எப்படி இருக்கின்றது என்பதை, தங்களுடைய ஈமான் எப்படி இருக்கின்றது, எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை பரிசோதித்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய ஈமானை நாம் எப்பொழுது பரிசோதனை செய்யப்பட்டு கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய ஈமானை எவ்வாறு பரிசோதனை செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள். அல் கைஸ், அறிவாளி யாரு தெரியுமா? அறிவாளி யாரு தெரியுமா? நம்ம எல்லாம் சொல்லிடுவோம் அறிவாளி யாருன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு அறிவுடையவர், இப்படிப்பட்ட ஒரு கல்வியுடைய ஒரு அறிவாளின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவாளிக்கு வேறொரு அர்த்தத்தை சொல்லி காமித்தார்கள். அறிவாளி யாரு தெரியுமா? மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அல் கைஸ், அறிவாளி யாரு தெரியுமா? அறிவாளி மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத், தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு ஆகிரத்தினுடைய வாழ்வுக்காக வேண்டி, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி, மௌத்திற்கு பின்னால் வரக்கூடிய அந்த மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி எந்த மனிதன் இந்த உலகத்தில் உழைக்கின்றானோ அந்த மனிதன் தான் அறிவாளி என்று சொல்லி காமித்தார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து சொல்லுவார்கள், வல் ஆஜிஸ், பைத்தியக்காரன் யார் தெரியுமா? அறிவில்லாதவன் யார் தெரியுமா? சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எந்த மனிதன் தன்னுடைய மனைவியின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டலில் மட்டும் செல்லாமல், அல்லாஹ்வும் ரசூலும் வழிகாட்டக்கூடிய வழியின் பிரகாரம் செல்லாமல், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியின் பிரகாரம் உலகத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றானோ, தன்னுடைய மனது எது சரி என்று சொல்கின்றதோ, சரி காணுகின்றதோ அதை எடுத்து செயல்படுத்துகின்றான். இதற்கு பின்னாலும் கூட அல்லாஹ் எனக்கு கிருபை செய்வான், அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்வான் என்று எந்த மனிதன் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கின்றானோ அந்த மனிதன் அறிவாளி அல்ல, அவன் பைத்தியக்காரன் சொல்லி காமித்தார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பைத்தியக்காரன் யாரு? இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் தோற்று இருக்கான் சொல்ல மாட்டான், அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை நோன்புக்கு கடமையாக்கி இருக்கின்றான், அந்த நோன்பை செய்ய மாட்டான், அந்த நோன்பை கடைபிடிக்க மாட்டான். அல்லாஹ் தன்னுடைய சொத்திற்கு, தன்னுடைய உலக சொத்திற்காக வேண்டி என்னென்ன ஜக்காத் இருக்கின்றதோ அதை கொடுக்க சொல்லியிருக்கின்றான், அதன் பிரகாரம் கொடுக்க மாட்டான். சுருங்க சொல்லும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்ட திட்டத்தையும் அல்லாஹ்வும் ரசூலும் எந்த சட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார்களோ அந்த சட்டத்தை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் கூற இருந்துவிட்டு, தன்னுடைய மனோயிச்சின் பிரகாரம், தன்னுடைய மனது போகின்ற வழியின் பிரகாரம் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதற்கு பின்னாலும் அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்வான் என்று சொல்லி காமிக்கின்றானே, அந்த மனிதன் பைத்தியக்காரன் சொல்லுவார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரப்பனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஆயத்திற்கு தோதுவாக சொல்லி காமித்தார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை சொல்லி காமித்தார்கள். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த விலை மதிக்க முடியாத தன்னுடைய உயிரை விட மேல நேசிக்கக்கூடிய அந்த ஈமானை பாதுகாப்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அத்தனைவர்களும் கட்டாய கடமை. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்த்தோம் என்று சொன்னா, நம்முடைய ஈமானை பிடுங்குவதற்காக வேண்டி, நம்முடைய ஈமானை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றுவதற்காக வேண்டி, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை விலை மதிக்க முடியாத, உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த ஈமானை நம்மிடத்திலிருந்து பிடுங்குவதற்காக வேண்டி பாசிச சக்தியுடையவர்கள், பாசிச கொள்கையுடையவர்கள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலே, அது ஆண்களுடைய ஈமானாக இருக்கட்டும், பெண்களுடைய ஈமானாக இருக்கட்டும், ஆக மொத்தம் இந்த உலகத்தில், இந்த இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி என்னென்ன திட்டங்கள் தீட்ட முடியுமோ அத்தனையும் தீட்டி ஒருவருடைய உள்ளத்திலும் கூட
ஈமான் இல்லாதவர்களாக வாழச் செய்ய வேண்டும் என்ற விஷயத்திலே இன்னைக்கு சமுதாயத்தில் இஸ்லாமிய எதிரிகள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களுடைய உள்ளத்திலே ஈமானை எடுக்க வேண்டும். ஈமானை எடுக்கின்ற காரியத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கின்றதோ அத்தனை காரியத்தையும் மும்முரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஏனோ தெரியவில்லை, இதில் அதிகமாக பாதிக்கப்படுவது யாரு தெரியுமா? ஆண்களை விட பெண்கள் சமுதாயம் இந்த விஷயத்தில் மிகவும் ரொம்பவும் பலகீனமானவர்களாக, ரொம்பவும் இளையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும்தான் நாம் உலக நடப்பிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கின்றது, நம்முடைய ஈமான், நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமான் எப்படி இருக்கின்றது என்பதற்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி காண்பிக்கின்ற, நம்முடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஈமானை இழக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இழந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி வேதனையோடு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கின்றேன். சில வருடங்களுக்கு முன்னதாக அதிகமாக முகநூல், பேஸ்புக் பயன்படுத்தக்கூடிய சகோதரர்கள் பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. அந்த ஒரு வீடியோ, இதுல ஒரு தாய் தன்னுடைய 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், மூத்த பிள்ளை மூத்த பெண்மணி ஒரு அயோக்கியனோடு பேசிக் கொண்டிருக்கின்றது. இந்த காட்சி ஒரு தனியார் தொலைக்காட்சியில, ஒரு பிரபலமான ஒரு தனியார் தொலைக்காட்சியில இடம்பெற்றது. இதை பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு தாய்மார்கள், சகோதரிகள். இருந்தாலும் ஞாபகப்படுத்துகின்றேன். யாக பல பெண்களுடைய வாழ்க்கையை, பல பெண்களுடைய கற்பை சூறையாடிய ஒரு காமுகனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார். யார்? ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி. தன்னுடைய தாய் ஆடியன்ஸாக, பார்வையாளராக இருந்து கொண்டிருக்கின்றாள். அதற்கு அருகிலே தன்னுடைய சிறிய பெண் குழந்தை இருக்கின்றது. பெரிய பெண் குழந்தை அந்த பேட்டி ஆனக்கூடிய அந்த மனிதரோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த ஆண் கேட்கின்றான், அது ஒரு நடிகர், அவர் என்ன செய்ய கேட்கின்றார், என்ன தெரியுமா, உங்களுக்கு யாரை பிடிக்கும், உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வேதனைக்குரிய விஷயம், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற, அல்லாஹ்வுடைய ரசூலையும் தன்னுடைய உள்ளத்திலே ஏந்தி கொள்ளக்கூடிய அந்த பெண் குழந்தை சொல்லி காமிக்கின்றாள், எனக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா, நான் சூசகமா சொல்லி காமிக்கின்றேன். அவர் நடிச்ச ஒரு கதாபாத்திரத்தினுடைய பெயரை சொல்லி காமிக்கின்றேன். அந்த பெண்மணி சொல்லி காமித்தால் எனக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா, எனக்கு சிங்கம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிங்கம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிங்கம்னா தெரிஞ்சு நினைக்கிறேன், அந்த சிங்கத்தை எனக்கு என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும், எனக்கு சிங்கம் சொன்ன எனக்கு அவ்வளவு பெரிய உசுறு என்று சொல்லி காண்பித்தாள் அந்த பெண்மணி. அதே போன்று தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்மணியை காட்டி அது யார் என்று கேட்கின்ற பொழுது இந்த பெண்மணி சொல்லி காமிக்கின்றால் எனக்கு அது சகோதரி, என்னுடைய தங்கையை சொல்லி காமிக்கின்றால். அப்பொழுது இவன் கேட்கின்றான், உனக்கு யாரை பிடிக்கும் சொல்லி காமிக்கின்ற பொழுது அந்த பெண்மணி, இரண்டாவது பெண்மணி அவருடைய தங்கையை சொல்லி காமிக்கின்றால், எனக்கு வருத்தப்படாத வாலிப சங்கத்தை உருவாக்கிய அந்த தலைவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு, அவர் என்று சொன்னால் எனக்கு ரொம்ப உசுறு, அவரு எனக்கு எப்படி உயிர் மாதிரி, எனக்கு அவரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலை மதிக்க முடியாத ஈமானை உனக்கு கொடுத்திருக்கின்றான். விலை மதிக்க முடியாத, நீ கேட்டு பெறாத ஒரு ஈமானை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு கொடுத்திருக்கின்றான். இருந்த போதிலும் கூட அந்த பெண்மணி சொல்லி காமிக்கின்றாள், அந்த அவருடைய தங்கை, எனக்கு அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை துவக்கி வைத்தவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவர் என்று சொன்னால் உசிர் என்று சொல்லி காமிக்கின்றாள் அந்த பெண்மணி. இது ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா தாய்மார்களே? இதற்கு இந்த செய்தியெல்லாம் எதற்காக நாம் சொல்ல என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய ஈமானை பிரிக்கக்கூடிய, தன்னுடைய ஈமானை பறிக்கக்கூடிய சூழ்ச்சியிலே
இஸ்லாமிய எதிரிகள் இறங்கியிருக்கின்றார்கள். அதற்கு நம்முடைய பெண் குழந்தைகள் பலிகடாளாக ஆகியிருக்கிறார்கள், ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்காக வேண்டித்தான் இந்த கீழத்தை வேதனையோடு சொல்லி காமிக்கின்றேன். அந்த பெண்மணி சொல்கின்றால், எனக்கு அவர் என்று சொன்னால் எனக்கு உசுர் என்று சொல்லி காமிக்கின்றார். இதுல ஒரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 குழந்தைகளும் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது, என்ன பேசிக்கிட்டு இருக்குது, இது எல்லாத்தையுமே ரசிச்சு தன்னை மறந்து சிரித்துக் கொண்டிருக்கின்றாள். அந்த இருவரையும் பெற்றெடுத்த தாய் தன்னுடைய பெண் குழந்தை யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றது, எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றது, எந்த வார்த்தையை சொல்லி காமித்துக் கொண்டிருக்கின்றது, உலகமே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றது, எப்படிப்பட்ட காரியத்தை எப்படிப்பட்ட வார்த்தையை நாம் பெற்றெடுத்த அந்த குழந்தை சொல்லி காமிக்கின்றது என்பதை கூட சிந்திக்காமல் பெருமையோடு அந்த தாய் என்ன செய்கின்றாள்? தன்னை மறந்து மெய் மறந்து சிரிக்கின்றாள். சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய குழந்தை தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு பாவத்தை செய்கின்றது, ஒரு தவறை செய்கின்றது. அந்த தவறை சுட்டிக்காட்டி அந்த தவறிலிருந்து தங்களுடைய குழந்தைகளை மீட்டெடுப்பது தன்னுடைய தாயினுடைய கடமை. அந்த கடமையை செய்யாத ஒரு தாயெல்லாம் ஒரு தாயா? அது சத்தியமாக சொல்லலாம், அது தெருவில் ஓடக்கூடிய ஒரு நாய்க்கு சமம் என்று சொன்னால், தன்னுடைய குழந்தை தவறு செய்கின்றது, அந்த தவறை மீட்டெடுத்து தவறை சுட்டிக்காட்டி, இது சொல்லாதே, இதை பேசாதே, நீ ஒரு ஈமான்தாரி, உன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை ரசூலையும் ஏற்றுக் கொண்டிருக்கின்றாய், அந்த காரியம் அந்த பேச்சு உனக்கு தகுதி இல்லாத பேச்சு என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த பெண் குழந்தையை இஸ்லாத்தின் பக்கம் ஈமானின் பக்கம் முழுமையாக மீட்டெடுக்க வேண்டாமா? அந்த பெண்மணி சொல்லி காமிக்கின்றாள், எனக்கு உசுறு என்று சொல்லி காமிக்கின்றாள். யார்? அல்லாஹ்வை ரசூலை நிராகரித்து பல பெண்களுடைய கற்பை சூறையாடி பல பெண்களுடைய அந்த அவயங்களை கூறு போட்டு உலகத்திற்கு காட்டி தன்னுடைய வயிற்று படம் நடத்தக்கூடிய ஒரு காமுகனை பற்றி சொல்லி காமிக்கிறாள். எனக்கு அது உயிர் என்று சொல்லி காமிக்கிறாள். சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை சொல்லுகின்றான்? நீங்கள் உங்களுடைய உயிரை விட மிக நேசமாக, உங்களுடைய உயிரை விட மிக அதிகமாக நேசத்துக்கு யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் தன்னுடைய திருமறையிலே, அந்நபியு அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸுஹும். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, அவர்கள்தான் உங்களுடைய உயிரை விட மிகவும் நேசத்திற்குரியவர்கள். நீங்கள் நேசிக்கக்கூடிய உயிரை விட நீங்கள் அந்த நபியை நீங்கள் நேசியுங்கள், அந்த ரசூலை நீங்கள் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அந்த வசனத்தை எல்லாம் தன்னுடைய ஈமானுடைய உள்ளத்திலிருந்து தூர எறிந்துவிட்டு, தன்னுடைய உள்ளத்திலிருந்து தூர எறிந்துவிட்டு ஏதோ ஒரு காமுகனுக்காக வேண்டி தன்னுடைய ஈமானை இழக்க தயாராக இருக்கின்றது இந்த சமூகம். நீங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஈமானை பிடிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே இஸ்லாமியர்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று துடிதுடிக்கக்கூடிய எதிரிகளுடைய வலையிலே நம்முடைய பெண்ணுக்கள் சிக்கிவிடக் கூடாது. சிக்கி தங்களுடைய ஈமானை விலைமதிக்க முடியாத ஈமானை என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இது மாதிரியான சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உயிரை விட நாம் எதனை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, நீங்கள் என்னுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசிங்க சொன்னார்கள். சொன்னார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்முடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கவில்லை என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்திலிருந்து ஈமானை எடுத்து விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கின்றார்கள். அவர்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமருடைய கையை பிடித்திருக்கின்றார்கள். அப்பொழுது சொல்லுகின்றார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களை விடவும் நான் உங்களை நேசிக்கின்றேன். ஆனால் இதை விட என் உயிரை நான் செய்கின்றேன், நேசிக்கின்றேன் சொல்லிட்டு காண்பித்தார்கள். யார் ரசூலல்லாஹ்? உமர் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களை
நான் என்ன செய்கின்றேன், இந்த உலகத்தை விட அதிகமானதாக நான் என்ன செய்கின்றேன், உங்களை நேசிக்கின்றேன். இருந்த பின்னாலும் கூட என் உயிரை நேசிப்பதை விட உங்களை நான் கம்மியாகத்தான் குறைவாகத்தான் நேசிக்கிறேன் சொல்லி காண்பித்தார்கள். அப்போ சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை எவர் முழுமையான முறையில் நேசிக்கவில்லையோ, அவருடைய உயிரை விட எந்த ஒரு மனிதன் என்னை அதிகமாக நேசிக்கவில்லையோ அவர் பரிபூர்ணமான ஈமானை பெற்றுக் கொள்ள மாட்டார், அவருடைய உள்ளத்திலிருந்து ஈமான் பறிக்கப்பட்டுவிடும் என்று சொல்லி காண்பித்தார்கள் அண்ணல் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த நிமிடத்தில் சொல்லி காண்பிப்பார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தை நேசிப்பதை விட, இந்த உலகத்தை நேசிப்பதை விட ஏன் என்னுடைய உயிரை விட நான் என்ன செய்கின்றேன், உங்களை நேசிக்கின்றேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்கு பின்னால் தான் சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே இப்பொழுதுதான் நீ பரிபூர்ணமான ஈமானை பெற்றுக் கொண்டீர்கள், இப்பொழுதுதான் நீங்கள் பரிபூர்ணமாக ஈமானை பெற்றுக் கொண்டீர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இரு உலகத்தையும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவினால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான அந்த நாவினால் சொர்க்கவாதி என்று குத்தப்பட்ட, சொர்க்கவாதி என்று முத்திரை குத்தப்பட்ட அந்த சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கே இந்த நிலை என்று சொன்னால், நம்மை பார்த்து யார் நம்மளை சொர்க்கவாதி என்று சொன்னது? சொல்லவில்லையே. அப்படி என்று சொன்னால் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அருமையான தாய்மார்களை சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஈமானை பிடிக்கக்கூடிய, நம்முடைய ஈமானை அபகரிக்கக்கூடிய, தன்னுடைய உள்ளத்திலிருந்து ஈமானை எடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் நிரம்பி கிடக்கின்றது. அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டுமே முதலாக நேசிக்க வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னா மிகவும் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? மாற்று மத சகோதரர்களோடு இஸ்லாம்னா என்னன்னு தெரியல, ரசூல்னா என்னன்னு தெரியல, குர்ஆன்னா என்னன்னு தெரியல, இது அத்தனையும் எதுவுமே என்று தெரியவில்லை. இருந்த போதிலும் கூட ஒரு நெடி தன்னுடைய இந்த உலக இன்பத்திற்காக வேண்டி தன்னுடைய ஈமானையே அடவைக்கக்கூடிய பெண்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெண் குழந்தைகள், எத்தனையோ பெண் குழந்தைகள் மாற்று மத சகோதரர்களோடு ஓடி போகக்கூடிய ஒரு சூழல். காரணம் என்ன? பெற்றோர்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகளை சரியான முறையில் கற்றுக் கொடுக்காத காரணத்தினால்தான் பெற்றோர்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு தீனுடைய கல்வியை முழுமையான முறையில் கொடுக்காததான் முதல் காரணம். இதற்கெல்லாம் காரணம் நம்மிடத்தில் ஒன்று இல்லை. அது என்ன தெரியுமா? பரிபூர்ணமான ஈமான் நம்மிடத்தில் இல்லை. அந்த பரிபூர்ணமான ஈமான் நம்முடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? ஈமானை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் நாம் என்ன செய்வோம்? அதிகமாக களம் இறங்குவோம். அப்படி களம் இறங்குகின்ற பொழுதுதான் நம்முடைய ஈமான் எந்த தரத்தில் இருக்கின்றது, நம்முடைய ஈமான் எந்த அந்தஸ்தில் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அருமையான தாய்மார்களே, உலக ஆதாயத்திற்காக வேண்டி உலகத்தில் கிடைக்கக்கூடிய சொற்ப இன்பத்திற்காக வேண்டி விலை மதிக்க முடியாத ஈமானை நம்முடைய சகோதரிகள் எத்தனையோ ஊர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய ஈமானை அடை வைக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரே ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல நினைச்சுக்கிறேன், உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். இஸ்லாமிய எதிரிகள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நிராகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய எதிரிகள், பாசிச சிந்தனை உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சில வருடங்களுக்கு முன்னதாக இந்த இந்தியாவிலே முஸ்லிம்கள் யாரும் இருக்கக்கூடாது, இந்த இந்தியாவிலே இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும்
இந்துக்கள் தான் இந்த இந்தியாவிலே வாழ்வதற்கு தகுதி பெற்றவர்கள், இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இந்த இந்தியாவிலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை சொல்லிவிட்டு நாம் நம்முடைய இந்த குஃப்ரியத்தான காரியத்தை நாம் மக்களுக்கு மத்தியிலே, அல்லாஹ்வே ரசூலை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மத்தியிலே நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய ஈமானை நாம் பறிக்க வேண்டும் என்று சொன்னால், சொல்லுவார்கள் அந்த இஸ்லாமிய எதிரிகள், இஸ்லாமிய பெண்களுடைய வயிற்றிலே நம்முடைய குழந்தை வளர வேண்டும் சொல்லி காண்பித்தார்கள். இஸ்லாமிய பெண்களுடைய வயிற்றிலே, கருவறையிலே நம்முடைய குழந்தை வளர வேண்டும். யாருடைய குழந்தை? அல்லாஹ்வே ரசூலையும் நிராகரித்து வாழக்கூடிய அந்த காபிர்களுடைய குழந்தை, அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்ட ஈமான்தாரியான முஸ்லிமான பெண்களுடைய வயிற்றிலே சுமக்க வேண்டும் என்று சொல்லி காண்பித்தார்கள் அந்த இஸ்லாமிய எதிரிகள். இன்னைக்கு நிறைய பேர்கள் இந்த விஷயம் தெரியாமல், இந்த விஷயங்கள் தெரியாமல் விட்டில் பூச்சியில் போன்று அந்த காபிர்களுடைய குஃப்ரியத்தான விஷயங்களை சிக்கிக் கொண்டு நம்முடைய ஈமானை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மாதிரியான கொள்கைகளிடத்திலிருந்து, இது மாதிரியான போக்கு இடத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழலை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தர வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய ஈமான் எந்த அந்தஸ்தில் இருக்கின்றது, நம்முடைய ஈமான் எந்த தரஜாவிலே, எந்த படித்தரத்தில் இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் தன்னைத்தானே சுய பரிசீலனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் யார், நம்மை படைத்தது யார், நாம் என்ன கொள்கையில் இருக்கின்றோம், எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும், எப்படி நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும், எப்படி நேரான வழியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு அழகான முறையிலே வகுத்து கொடுத்து தந்து விட்டார்கள். அந்த வழியின் பிரகாரம் மட்டும் நாம் செல்கின்ற பொழுது, அந்த வழியின் பிரகாரம் மட்டும் நாம் செல்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்கின்றான். இதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காண்பிப்பார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது சொல்லுவார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வும் ரசூலும் அல்லாஹ் எதனை ஹலால் என்று சொல்லியிருக்கின்றானோ, எதனை ஹராம் என்று இனம் காட்டி இருக்கின்றானோ, அதனை முழுமையான முறையிலே எவர் பின்பற்றி நடக்கின்றாரோ, அல்லாஹ் எதனை ஹலால் ஆக்கி இருக்கிறானோ அதனை மட்டும் எடுத்து செயல்பட்டு, அல்லாஹ் எதை ஹராம் ஆக்கி இருக்கிறானோ அதனை தூர இருந்து விட்டு எவர் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான முறையிலே அமைத்துக் கொள்ளுகின்றாரோ அவருடைய ஈமானை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அவரை, அந்த ஈமானை, அவருடைய ஈமானை வழி தவறிய மக்கள் எவராலும் பிடுங்க முடியாது என்று விளக்கம் கொடுத்தார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களிடத்தில் ஒரே விஷயத்தை சொல்லி காமிக்கின்றேன். இன்னைக்கு இஸ்லாமிய எதிரிகள் இன்னொரு விஷயத்திலும் கை வைத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? முஸ்லிம் பெண்கள் தங்களுடைய மொபைலுக்கு ஈஸி பண்ணுகின்ற பொழுது, ரீசார்ஜ் செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? நம்பரை கொடுக்கின்றோம் ஈஸி பண்ணுவதற்காக வேண்டி. அந்த நம்பரை சேமித்து வைத்துக் கொண்டு, சேவ் வைத்துக் கொண்டு அந்த நம்பரை அதற்கு பின்னாலே செய்கிறார்கள், டயல் பண்ணுகிறார்கள். யாருக்கு? அந்த ஈஸி பண்ணிய பெண்ணுக்கு. அதனால நீங்கள் வெளியிடத்திற்கு செல்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய மொபைலுக்கு நம்மை தெரிந்த, அடையாளம் தெரிந்த ஈமானோடத்தில் மட்டும் ஈஸி பண்ணிக் கொள்ளுங்கள். மற்ற இடத்தில் நாம் செல்கின்ற பொழுது நீங்கள் ஈஸி பண்ணுவதை விட, ஈஸி செய்வதை விட நீங்கள் ஒரு கார்டு வாங்கிக் கொள்வது சிறந்தது. ஒரு கார்டு வாங்கிக் கொள்வது சிறந்தது. ஒரு 10 ரூபா 20 ரூபா போனா பரவாயில்லை, ஆனால் விலை மதிக்க முடியாத ஈமான் போய்விடக் கூடாது என்ற விஷயத்தில் மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மும்பரமாக, ஆர்வமாக, கவனத்தோடு இருக்க வேண்டும். அதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாக்களை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை சொன்னவர்களாக நம்முடைய உயிர்
பிரிவதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.